ஐயா வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டு 10ஆம் வகுப்புல 70 வயசுல எல்லாத்துலயும் பாஸ் பண்ணி ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்களை பார்க்கறதுக்காக நீங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். நீங்க வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க சாதாரணமா என்ன பார்த்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கீங்க. எத்தனை ஆண்டுகள் இதோட முயற்சி? இதோட முயற்சி வந்து 3 ஆண்டுங்க. முதல்ல வந்து 10வது நான் வந்து ரயில்வேல 25-27 கேட்டூர்ல மாமா ராஜகோபால் தான் வேலையில் சேர்த்தார். ரயில்வே 27-10-80 ஒரு ஸ்கேல் கொடுத்தாங்க, பர்மனன்ட் சம்பளம். அப்புறம் 3/6/87 போஸ்டிங். 2012 5வது மாசம் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அப்பதான் படிக்கணுன்ற இதே வரல. நான் கோயிலாம்பட்டி துவக்கப்பள்ளியில 5வது வரைக்கும் படித்தேன். 6வது வந்து செட்டியார் ஸ்கூல்ல ராமசாமி மேல்நிலை பள்ளியில கொண்டு அப்பா கூட்டிட்டு போனாரு. மாமா தான் முயற்சி அது கொண்டு சேர்த்தாங்க. அதுல ஒரு வாரம் போனா அதுக்கப்புறம் நின்றுட்டேன். காடு பழங்குற வேலை அப்ப பழங்களோட கூட்டிக்கிட்டு சரியா போகல. இது எவ்வளவு முயற்சி பண்ணி மாமாவெல்லாம் சொன்னாங்க. அந்த அம்மா வந்து 1.5 வயசுலயே இறந்துட்டாங்க. தாத்தா பாட்டி தான் வளர்த்தது. அதுக்கப்புறம் நான் அவங்களுடைய இதில் தான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் மாமா ராஜகோபால் அந்த ரயில்வே வேலை கொடுத்தாரு. அதுல வந்து ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து அதுல 10 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ப்ரொமோஷன் தருவாங்க. அப்போ கூட 10வது வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து யூனியன்ல ஃபைட் பண்ணி இவங்கெல்லாம் வந்து அதுக்கு மேலே படிக்க முடியாது, அந்த ப்ரொமோஷனை கொடுத்துடணும் அப்படின்னு யூனியன்ல ஃபைட் பண்ணி வாங்கிட்டாங்க. அதோட ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருந்த இந்த நிலத்து பிரச்சனை ஒன்று. அதுல நான் முதல்ல வந்து அந்த இடத்த வந்து வாங்கி 20 வருஷம் பயிர் வச்சுட்டு இருக்கேன். நஞ்ச நிலம் 30 சென்ட். அதுல வந்து 2வது அதுல ஒரு நம்பர் தப்பா போயிட்டுது. இடமெல்லாம் ஒரே இடம் தான், நம்பர் தப்புனால அதை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸரை கேட்டதுக்கு நீங்க வந்து திருத்தல் பத்திரம் போட்டுருந்தாங்க. அந்த பார்ட்டியை இங்க தான் இருக்காரு அவர், பன்னீர்செல்வம் பேரு. அவரை போய் கேட்டதுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல. அப்புறம் வந்து ரவிச்சந்திரன் ஒரு கடையை கொடுத்தாரு. நான் வந்து 17-18 வருஷம் பயிர் வச்சது. அவர் வந்து நான் வாங்கிட்டேன்னு வந்து ஓட்ட வந்தாரு. அப்புறம் தகராறு வந்ததுனால சொந்த பந்தத்தில் இருக்கிறவங்க அவர் தான் கேஸ் போட்டார். சரி, கோர்ட்டு தீர்ப்பு செஞ்சவர் அப்படி போகலாம், நீங்க வந்து யாரும் அதை பயிர் வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதோட பயிர் வைக்கிற இது வரைக்கும் சும்மா தான் கிடக்கு. அந்த நிலத்துல எப்ப பார்த்தாலும் அந்த அதே இதுல சிந்தனையில இருந்ததுனால எங்க பையன் மருது பாண்டியன், சரி நீ இதுலயே இதா இருக்காதப்பா, இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, நீ வந்து புக்கெல்லாம் நிறைய படிக்கிற, என்னை விட புக்கெல்லாம் நிறைய படிக்கிற, இது வந்து 8வது எழுதி, அப்புறம் 8வது கடலூர்ல எழுதி அங்க பாஸ் பண்ணாங்க. அப்புறம் 10வது போட்டது. சரி, கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் பணத்துக்கிட்டே. அங்க கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஒரு சார் இருக்காரு, அவரு ரொம்ப உதவி பண்ணார். அவர் மூலியமா தான் அப்புறம் அங்க பணம் கட்டி அப்புறம் இதுல நந்தனார்ல 10வது எழுதினேன். அது வந்து தமிழும் அறிவியலும் பாஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்தது 2வது வருஷம் போட்டதுல இந்த கணக்கும் சமூக அறிவியலும் பார்த்து இங்கிலீஷும் விட்டு போச்சு. அது வந்து இதுல காமராஜர் இங்கிலீஷ் விட்டு போச்சு. இங்கிலீஷ் சரியா எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் 2-3 வருஷமா பையன்லாம் சொல்லி கொடுத்தாப்புல. அப்புறம் இங்க ஒரு மொழியில ஒரு பையன் இளைஞர்னு இருக்கான், அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கான் அண்ணாமலையில. அந்த பையனை வர சொல்லி அந்த பையன் சொல்லி கொடுத்தான். அதுக்கப்புறம் இந்த கோச்சிங் சென்டர் இவர் வச்சிருக்காரு கொமரன் முட்லூர்ல, அதுல போய் கொஞ்ச நாள் படித்தான். அப்புறம் கடைசியில வந்து இந்த இங்கிலீஷ் வந்து பையன் சொன்னா, நீ
தினம் எழுதி பாருப்பா அப்படின்னா. அப்புறம் இங்கிலீஷை வந்து விடுறது அந்த பேப்பர்ல எடுத்து பார்த்தீங்களா? விடுறதே இல்லை. தினம் 2 பேப்பரு எழுதிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அதுலயே வந்து இங்கிலீஷ்ல வந்து அதுலயே தெரியல கொஸ்டின் பதில் இருக்கு. அதை பார்த்து அப்புறம் எந்த கொஸ்டின்ல என்ன வரும்ன்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த அது நீங்க படிச்சிருக்கிறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்வமும் தன்னம்பிக்கையும். ஆர்வமும் தன்னம்பிக்கை. ஆர்வமும் தன்னம்பிக்கை இந்த இதை பசங்க எப்படி இருக்குதான் கேட்டா கொஞ்சம் கேள்வி தெரியுதான். எல்லாமே கேளிக்கைகள், செல்போன் இது மாதிரி எல்லாமே மக்கள் மாறுது. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படி எல்லாம் போயிட்டு ரொம்ப மனம் வச்சிருக்கேன். ஆனா நீங்க இந்த 70 வயசுல ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கு. உதாரணமான நம்மளால முடியும், எந்த வயசுல வேணாலும் எது வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய உதாரணம். இல்ல பையன் சொன்னதுனால எனக்கு அப்புறம் ஆர்வம் வந்துட்டது. நம்ம வந்து அந்த சரியா படிக்காத விட்டதுனால ரயில்வேல வேலையில இருக்கும்போது சில பாஸ்பார்ட் எழுதுறது கூட வந்து எழுத முடியாது. அடுத்தவங்களை தான் ஒரு லோன் ஃபாரம் ஃபுல்லப் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து சிரமப்பட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்துட்டுது. இங்க படிக்கும் போது பரீட்சை எழுதும் போதும் பசங்கள்லாம் வந்து சிரிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. பரீட்சை எழுத போனீங்கல்ல, ஆமா, ஒரு வாலி 18 வயசு பசங்க 19 பசங்க 20 பசங்க பரீட்சை எழுத வருவாங்க. இப்ப நீங்க திடீர்னு ஒரு 70 வயசுல இருக்கு நீங்க பரீட்சை எழுத போது அந்த பசங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, என்ன மாதிரி உங்ககிட்ட கேட்டாங்களா? ஏதாவது கேட்டாங்க, நீங்க எதுக்காக படிக்கிறீங்க, எதனால என்ன? நான் வந்து ரயில்வேல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ப்ரொமோஷனுக்காக இது வந்து நான் எழுதுறேன். நான் அதனால ஒன்றும் இதே பண்றது இல்லை. கல்விக்கு ஒன்றும் இது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பாஸ் பண்ணது ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு நீங்க தமிழ்நாடு பூரா இல்ல, இந்தியா பூரா நீங்க வந்து உங்களை அடையாளம் போட்டு காட்டியே அடையாளம் போட்டு அது வந்து நீங்க ஒரு மிகப்பெரிய உதாரணம். மிகப்பெரிய உதாரணம் கல்விக்கு நீங்க மிகப்பெரிய உதாரணம். எது எந்த வயசுல வேணாலும் படிக்கலாம். எந்த வயசும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தா மட்டும் எந்த வயசுக்கும் படிக்கலாங்கிறதுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதுக்கு வந்து முதல்ல நன்றி சொல்றது உங்களுடைய பையனுக்கு தான். ஏன்னா உங்க பையன் தான் ஒரு தூண்டுகோலா இருக்கும். பையனுக்கு நன்றி சொல்லணும். 2வது இதை வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய முயற்சி. நீங்க வந்து அந்த அளவுக்கு இது பண்ணதுனாலதான் எங்க வெளியிலேயே வந்து நான் வந்து இதை வெளியிலேயே சொல்ல வேணாம்ட்டு இருந்தேன். அப்படி இல்லை, நான் சொல்லவே இல்லை. ரிசல்ட் வர்றேன்னு கூட பையன் அங்கேயிருந்து மெட்ராஸ்ல இருக்கான். அவன் கூப்பிட்டு கேட்டான், என்னப்பா என்னைக்கு ரிசல்ட்? என்னைக்குன்னு தெரியலப்பா, அன்னைக்கு தான் ரிசல்ட்டு. அந்த நம்பரை அனுப்புவான்னா அப்புறம் அனுப்புனேன். அதுக்கப்புறம் அவன் பாசுப்பா 60 மார்க்குன்னான். அதை கூட நான் ஒன்றும் சரி அப்படின்ட்டு விட்டான். அது வந்து எங்க பையன் முயற்சி தானே தவிர எங்க பொண்ணு வந்து பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கு. அது வந்து ஒரு மளிகை ஜாமான் எழுதுறதுன்னா கூட இங்கிலீஷ்ல எழுதும். ஆனா நான் எனக்கு சொல்லி கொடுமா புரிய மாட்டேங்குது, இவ்வளவு படிச்சிருக்கேன் நீ சொல்லி கொடுன்றதுக்கு அது சொல்லியே கொடுக்கல. அதுக்கு என்ன வருஷம்னா வேலையில சேர்க்கலன்னு. வேலையில சேர்க்கறதுக்கு நம்ம இதுலயா இருக்கு. அது வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுவோம். சரி, இப்ப நீங்க 10th முடிச்சிட்டீங்க. 10th முடிச்சிட்டீங்க, மார்க்ஸ் வாங்கிட்டீங்களா? மண்ணை வாங்கல வாங்க போறீங்க. மேற்கொண்டு ஏதாவது படிக்கிற மாதிரி மேற்கொண்டு படிக்கலாம்னு அந்த காலத்துல நீங்க படிச்சப்ப சிலபஸ் பாடத்திட்டமே வேற. ஆனா இன்னைக்கு இருக்கிற பாடத்திட்டம் சுத்தமா மாறுதலுக்கு உட்பட்ட பாடத்திட்டம். இன்னைக்கு நானே 88ல 10th முடிச்சேன். இப்ப போயிட்டு 10th எழுதுனா அன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்டே எனக்கு தெரியாது, இன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்டும் தெரியாது. இதெல்லாம் நீங்க உள்வாங்கிருக்கீங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய ஆர்வம் தான் சொல்லுவோம். இப்ப இந்த காலகட்டத்துல பசங்க படிக்கிறாங்க இல்லையா? பசங்க வந்து நிறைய பசங்களை நான் பாக்குறேன், இந்த 10th எழுதிட்டு அதோட ஃபெயில் ஆனவங்க ரொம்ப பேரு திரும்ப எழுதாத நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு இது வந்து அவரே அந்த வயசுல எழுதியிருக்காரு, நம்ம படிச்சா என்ன படிக்கிறதுக்கு ஆர்வம் வந்துருது. இப்ப முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த பொது தேர்வு 10th +1 +2 இதெல்லாம் பொது தேர்வு எல்லாம் எழுதிட்டு மார்க் கம்மி ஆயிட்டாரோ அல்லது ஒரு ஃபெயில் ஆயிட்டாரோ அதோட அந்த பசங்க என்ன பண்ணா ரொம்ப மனசு உடைஞ்சு போய் சூசைட் வரைக்கும், அதாவது தற்கொலை எண்ணங்கள் வரைக்கும் வந்து வராங்க. அவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய அட்வைஸ்? அவங்களுக்கு வந்து இப்ப வந்து கல்விக்கு வந்து வயசு ஒரு இதே கிடையாது. கல்விக்கு வந்து அவையாரே சொல்லிட்டாங்க, கற்றது கை மண்ணளவு கையா கல்லாதது உலகளவு.
திருவள்ளுவரே நிறைய சொல்லியிருக்காரு. இந்த கல்வியை வந்து ஒரு பிறவியில நீ வந்து முழுசா கல்வியை கற்றுக்கினா பல பிறவிக்கு அது உதவியா இருக்கும் அப்படின்னு. அது செல்வத்துல வந்து கல்வி செல்வம் தான் முக்கியம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து பசங்க வந்து இப்ப இதை வந்து கல்வியை வந்து இடையில நிறுத்தாம அந்த செல்போனை வாங்கிட்டு சுத்தாம, ஆமா அதுதான் முக்கியம். இதை வந்து கல்வியை வந்து நல்லா படிச்சு முன்னேறணும். இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அதுதான். இளைஞர்கள் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த போதை பழக்கங்கள் நிறைய போறாங்க, அதனாலேயே கல்வி எழுதுறாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்க, செல்போனை வச்சுக்கிறாங்க. இந்த பாக்க வந்து இதுல போட்டு அழகிறான். அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு தலைமுறைக்கு ஒரு சாபக்கேடுமா சொல்லணும். ஆமா, இது கஞ்சா, இதெல்லாம் வந்து போதை பொருள், இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேற்கொண்டு படிச்சாதான் அவங்களுடைய வாழ்க்கை தரமும் முன்னேறும். இறுதியா மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உங்களுடைய அட்வைஸ் என்ன சொல்றீங்க? மாணவர்கள் வந்துங்க நல்லா படிக்கணும். கல்வியை வந்து சிக்கரை நல்லா கல்வியை போயிடணும். வெட்டித்தனமா அங்க சுற்றி வர்றது, செல்போனை வாங்கிட்டு வண்டியில சுத்துறது போறது இதெல்லாம் கூடாது. கல்வியை ஒழுங்கா படிச்சு குடும்பத்தை நல்ல முறையில பார்க்கணும். நல்ல முறையில வீட்டுல தாய் தந்தையை கவனிக்கணும். அதுதான் வந்து இளைஞர்கள் சொல்ல வேண்டியது. மாணவிகளுக்கு வந்து முக்கியமா விழிப்புணர்வு இல்லாத இருக்காங்க. மாணவிகள் வந்து விழிப்புணர்வே கிடையாது. அவங்க வந்து வேற மோகத்துல எதையுமே பாக்குறது இல்ல. தடம் புரண்டு போறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மனசுக்கு பிற்காலத்துல அவங்களோட லைஃப் பாதிக்கும். பிற்காலத்துல ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிறது அதை அவங்க நினைக்கிறதே கிடையாது. இப்போதைக்கு என்ன தேவை அப்படின்றது காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது எதிர்கால வாழ்க்கை பாதிக்கும். எதிர்கால வாழ்க்கை சுத்தமா பாதிக்கும். நிறைய பேர் பார்த்துருக்கேன், பாதிச்சு போய் தான் இருக்காங்க. அதை வந்து மாணவரும் கல்வியை வந்து இந்த மாதிரி பாதியில இருக்காம கல்வியை வந்து தொடர்ந்து படிக்கணும். நல்ல ஒரு படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போகணும். இப்போ வந்து இந்த குரூப் 1 குரூப் 4 இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நல்லா படிச்சு வந்து எவ்வளவு பசங்க வந்து விவோவா இருந்தவங்க சிதம்பரம் லைப்ரரியில பாத்தீங்கன்னா நிறைய பசங்க அங்கேயே உட்காந்து படிக்குது. அது மாதிரி படிப்புல பொறுப்புள்ள பசங்களும் இருக்கதான் செய்யறாங்க, பொறுப்பு இல்லாத பசங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆமா, பொறுப்புள்ள பசங்கள் நல்லா படிச்சு முன்னேற்றமா வந்துடுறாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரையுமே பொறுப்புள்ளவங்க பொறுப்பு இல்லாதவங்க எல்லாரையுமே யோசிக்க வச்சுக்கீங்க. நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே யோசிக்க வச்சுக்கீங்க. பொறுப்புள்ளவங்க என்ன யோசிப்பாங்க, இவங்க நம்மள மாதிரி பொறுப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க. பொறுப்பு இல்லாதவங்க பத்தியா நம்ம இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஐயா வந்து இதே மாதிரி எவ்வளவு படிச்சு எவ்வளவு விடாமுயற்சி இருந்து அதுல வெற்றி கருத்தா. நான் படிக்கும் போத சில பேர் சொல்லுவாங்க, வேற வேலையே இல்லை இந்த ஆளுக்கு, என்ன இந்த வயசுல என்ன பண்ண போறாரு, ரயில்வேல போய் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, இன்னொரு படிப்பான். இன்னொரு நம்ம ஒரு படி முன்னேறணும் போது நம்ம சுத்தி இருக்கிறவங்க அதை ரசிக்க மாட்டாங்க. அதை வந்து கெடுக்க எப்படி காலவாரி விட்டு எப்படி செய்யணும்னா அது செய்வாங்க. இந்த பொண்ணு வேலை இல்லப்பா அவன் தான் சொல்லிட்டான்னு நீயே பார்த்துட்டு எழுதிட்டா பண்ணுற, எந்த நேரம் பார்த்தாலும் எழுதிட்டு இருக்கிற, எந்த நேரம் பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றோம். அது இப்ப படிச்சு நான் பாஸ் பண்ணதுல அழுகிற அது ஒன்னும் பெருமைப்படுற மாதிரியே தெரியல. அது நீங்க தான் பெருமை. எப்பயுமே வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பெருமை வந்து வெளியில தெரியாது. பசங்க காட்டிடுவாங்க, அப்பா மேல இருக்கிற அந்த அன்பு பார்க்கும்போது எங்களுக்கு தெரியாது. சரி, +2 முடிச்சுட்டு டிகிரி வரைக்கும் படிச்சு மேற்கொண்டு நீங்க ஒரு டிகிரி வாங்குறதுதான் எங்களுடைய ஆசை. அந்த ஆசையை நிறைவேறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி மேலும் பசங்களுக்கு ஊக்குவிக்கிற வகையில உங்களால முடிகிற அளவுக்கு யாராவது சொல்லுங்க, யாராவது தெரியுமோ செய்யுங்க. நிச்சயம் வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றிங்க. இது வந்து வெளியில கொண்டு வர்றது நீங்க வந்து முக்கிய காரணமா இருந்தது. உங்களுக்கு நன்றி சொன்னாலும் ஆகாது. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி.